வாக்காளர் வல்லல்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்திய ஆட்சி பணியில இருந்து ஒரு IAS ஆபீசரா இருந்து இந்த ஆட்சி பணி கூட வேணாம், நாட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும். ஒரு பாசிச பாஜக ஒரு கொடூர ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி இந்தியா முழுக்க வருது. சிறந்த ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் இந்த தேர்தல்ங்கிறது வாழ்வா சாவாங்கிற தேர்தல் போர். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண தேர்தல் அல்ல, 5க்கும் 10க்கும் போடுற வாக்கு போடுற தேர்தலும் அல்ல. ஏன்னா நம்ம எதிர்காலத்துல எந்த அளவுக்கு வளர்ந்து வரப்போறோம், நம்மளுடைய வாழ்வாதாரமும் வாழ்வியல் உரிமைகளும் எந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல். இத பொதுமக்கள் தெளிவா சிந்திக்கணும். பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5ஆவதுல பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டு ஸ்கூல்ல இருக்கிற டிராப் அவுட்டை வந்து அதிகம் பண்றாங்க. அதனால உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கல்லூரிக்கு போக முடியாது. இவங்க எல்லாம் கூலி தொழிலாளிகள் தான் உருவாங்குவாங்க. இந்த கூலி தொழிலாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா GST வரி 28% போட்டிருக்காங்க. கார்பரேட் நிறுவனத்துக்கு தான் 36% டாக்ஸ். ஆனா ஒரு காமன் மேன் 100 ரூபாய்க்கு வாங்கும் போது அவன் 28 ரூபாய் வரி கட்டணும். இது ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் எல்லாம் மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய IAS ஆபீசர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கியிருக்காங்க. இவங்க மாதிரி ஆட்சியாளர்கள் அரசியல் வரணும். இவங்க வந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரமும் வாழ்வியல் உரிமைகளும் மீட்கப்படும். நம்மளுடைய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் வரணும். ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசை பெற்ற சின்னம் கை சின்னம். அது மட்டும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க எலக்ட்ரிசிட்டி வச்சிருக்கீங்க, மின்சாரம். அந்த மின்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி கரண்ட் பில் எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா அந்த மாதிரி அதிகப்படியான பில்லு வந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துல பல மடங்கு வரி போடுறாங்க. அப்போ இப்ப 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா அந்த மாதிரி வரி வருது. இந்த வரி எல்லாம் நீங்க தெளிவா சிந்திக்கணும். இதெல்லாம் எங்க